ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, கர்ப்பிணிகள் மாம்பழம் சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா? ஒரு சிலர் வந்து சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் வந்து சாப்பிட்டா குழந்தையை வந்து பாதிக்கும்னு கூட சொல்கிறாங்க. எது உண்மை? நார்மலாக கர்ப்பிணிகள் மாம்பழம் சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா? யாரெல்லாம் சாப்பிடணும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கர்ப்பிணிகள் மாம்பழம் சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா? அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, மாம்பழம் வந்து அதிகமான ஹீட்டு, கர்ப்பிணிகள் வந்து சாப்பிடக்கூடாது, நிறைய பாதிப்பை வந்து ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு. ஆனால் மாம்பழத்தில் அதிகமான எக்கச்சக்கமான நியூட்ரிஷன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதில் அதிகமான இரும்புச்சத்து, விட்டமின் ஏ, விட்டமின் சி, அது மட்டும் இல்லாமல் நிறைய அதிகமான நார்ச்சத்து கூட இதில் அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. கர்ப்பகாலத்தில் கர்ப்பிணிகள் வந்து கட்டாயம் வந்து மாம்பழம் வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ரொம்ப அதிக அளவு வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து இதில் விட்டமின் சி கூட இது அதிகமாக இருக்குது. நம்ம பாடியில் விட்டமின் சி வந்து நம்மளுடைய இம்யூனிட்டியோட லெவலை ரொம்ப அதிகப்படுத்தும். ஹீமோக்ளோபினை கரெக்டான அளவு வச்சுக்கிறதுக்கு, மெயின்டைன் ஆகிறதுக்கும் இந்த விட்டமின் சி வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். மாம்பழத்தில் இந்த விட்டமின் சி வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஃபோலிக் ஆசிடும் வந்து இது அதிகமாக இருக்குது. நம்ம மாம்பழம் எடுத்துக்கொள்கிறதுனால நம்மளுடைய இது மட்டும் இல்லாமல் வயிற்றில் வளரும் குழந்தையோட நரம்பு செல்கள், நரம்பு மண்டல வளர்ச்சிகள் வந்து ரொம்ப அதிகமாகிறதுக்கு இந்த மாம்பழம் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதில் அதிகமான மெக்னீசியம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, அதிகமாக இருக்குது. இதை நம்ம சாப்பிடும்போது நிறைய பெண்களுக்கு ஹை பிபி வந்து ப்ரெக்னன்சி டைமில் ரொம்ப அதிகமாக ஏற்படும். அந்த மாம்பழம் நம்ம எடுத்துக்கொள்ளும்போது இந்த ரத்த அழுத்தம் வந்து இயற்கையாகவே கரெக்டான அளவு மெயின்டைன் ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஒரு சிலருக்கு இது ரொம்ப ஒரு முக்கியமான இதுன்னு கூட சொல்லலாம். நிறைய பெண்களுக்கு காலையில் எந்திரிச்சதும் ஒரு தலைவலி, ஒரு மயக்கம், வாமிட் வர மாதிரியே இருக்கும். அவங்க வந்து இனிப்பு, புளிப்பு சேர்ந்த ஒரு உணவு சாப்பிடணும் போலயே தோணும். அவங்கெல்லாம் மாம்பழம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எடுத்துக்கொள்ளும் பொழுது இதில் அதிகமான விட்டமின் பி6 வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது நார்மலாக நம்ம வந்து எல்லா பெண்களுமே வந்து அதிகமான வாமிட்டு, எனக்கு வந்து ஒரு முதல் 3 மாதம் ரொம்ப வாமிட்டுன்னு சொன்னால் அவங்களுக்கு விட்டமின் பி6 டேப்லெட்ஸ் தான் கொடுப்பாங்க டாக்டர்ஸு. நம்ம இயற்கையாகவே இந்த மாம்பழத்தில் அதிகமான விட்டமின் பி6 இருக்கிறதுனால நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு அந்த தலை சுத்தல், வாமிட், அந்த காலை சோர்வும்பாங்கள்ல, அது வந்து சரியாகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதில் அதிகமான பொட்டாசியம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. பொட்டாசியம் வந்து நம்ம உடலில் வந்து திரவத்தோட நிலையை வந்து நல்லா சமநிலைப்படுத்துறதுக்கும், அதுவும் நம்ம மூட்டு சொல்லுவோம்ல, மூட்டு வலியை வந்து நிறைய கர்ப்பகாலத்தில் ரொம்ப கால் வலி, மூட்டு வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம மாம்பழம் எடுத்துக்கிறதுனால இதில் இருக்கிற பொட்டாசியம் நம்மளுடைய அந்த மூட்டு வலி, அந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து சரியாக்குறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். என்ன காரணத்தினால அப்போ மாம்பழம் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு நம்ம பார்த்தோன்னா, நிறைய அதிக அளவு எடுத்துக்கொள்ளக்கூடாது. டெய்லி ஒரு அரை மாம்பழமோ, சின்ன மாம்பழமா இருந்தால் ஒரு மாம்பழமோ நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி சொல்லுவாங்க, நம்ம மாம்பழம் சாப்பிட்றதுனால நம்ம பாடியில் வந்து ஹீட் வந்து அதிகமாகும், அதனால தான் சாப்பிடக்கூடாதுன்னு. இன்னும் சயின்டிஃபிக் இதாக வந்து கண்டிப்பாக மாம்பழம் சாப்பிட்றதுனால நம்ம பாடியில் வந்து ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லவே இல்லை. மாம்பழம் வந்து கல்லில் பழுக்க வச்சதுன்னு சொல்லுவாங்க. அதாவது இயற்கையாக பழுக்காமல் செயற்கையாக பழுக்க வைக்கிறத நம்ம சாப்பிடும் பொழுது தான் அதிகமான பாதிப்பை வந்து ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணிகளுக்கு வந்து நிறைய, அதுவும் இந்தியாவில் வந்து அதிகமான பெண்களுக்கு இரத்த சோகை நோய், அதாவது ஹீமோக்ளோபினோட லெவல் தான் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது நம்ம மாம்பழம் எடுத்துக்கொள்ளும் பொழுது இதில் இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் வந்து நம்மளுடைய இரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கையை வந்து ரொம்பவே அதிகப்படுத்தும். இதனால் நம்மளுக்கு ஹீமோக்ளோபினோட லெவல் வந்து கம்மியாகாமல் பாதுகாக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபோலிக் ஆசிட் ரொம்பவே முக்கியம். ஒரு கருவோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானது ஃபோலிக் ஆசிட் தான்.
ஃபோலிக் ஆசிட் வந்து நம்மளுடைய முதல் 3 மாதத்தில ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஒரு குழந்தையோட முழு வளர்ச்சிக்கும் இந்த ஃபோலிக் ஆசிட் தான் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். மாம்பழத்தில அதிகமான ஃபோலிக் ஆசிட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. கருவோட நரம்பு வளர்ச்சி, கருவோட கண் வளர்ச்சி, கருவோட குழந்தையோட நரம்பு மண்டல வளர்ச்சி எல்லாத்துக்குமே வந்து இந்த ஃபோலிக் ஆசிட் தான் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம முதல் 3 மாதத்தில இந்த நரம்பு குழாய்கள் குறைபாடுகள் வந்து உண்டாகும். நம்ம மாம்பழம் எடுத்துக்கொள்றதுனால அந்த நரம்பு குறைபாடுகள் இல்லாமல் கூட தவிர்க்கிறதுக்கு அதில இருக்கிற ஃபோலிக் ஆசிட் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பா கர்ப்பிணிகள் வந்து மாம்பழம் வந்து தாராளமா எடுத்துக்கொள்ளலாம். ஆனா ரொம்ப கம்மியான அளவு தான் எடுத்துக்கொள்ளணும். ரொம்ப அதிக அளவு எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு நாளைக்கு 1 பீஸோ, 2 பீஸோ சாப்பிட்றதுனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம இதில அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இதுவும் நம்மளுக்கு இம்யூனிட்டியோட லெவல வந்து ரொம்பவே அதிகப்படுத்தும். அ அதுவும் கர்ப்ப காலத்தில நம்ம மாம்பழம் சாப்பிட்றதுனால நம்ம பாடி ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். குறப்பிரசவம் நடக்கும். அ கருவோட வளர்ச்சி பாதிக்கும்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இதில எக்கச்சக்கமான நியூட்ரிஷன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இது நம்மளுடைய கருவோட வளர்ச்சிய வந்து நல்லா அதிகப்படுத்தும் பொழுது, வளர்ச்சிய வந்து பாதிக்காது. ஆனா செயற்கையா பழுக்க வச்ச இது வந்து அதனால தான் வந்து அ சாப்பிடாதீங்கன்னு சொல்றாங்க. மேபி உங்களுக்கு ரொம்ப ஆசையா இருந்ததுன்னா, கண்டிப்பா எடுத்துக்கொள்ளலாம். மேல இருக்கிற தோல சாப்பிடாம, உள்ள இருக்கிற தசை பகுதிய வந்து சாப்பிடுங்க. நல்லா ஒரு தடவைக்கு 2, 3 தடவ நல்லா வாஷ் பண்ணி சாப்பிடுங்க. நல்லா பழுத்த பழமா, செயற்கையா பழுக்க வச்சதான்னு நல்லா பார்த்து செக் பண்ணி சாப்பிடும் பொழுது, எந்த பிரச்சனையும் கிடையாது. கர்ப்பிணிகள் வந்து தாராளமா எடுத்துக்கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.